பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இன்னொரு ஸ்கூல் +2 இந்திய விண்வெளித்துறை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு 1962ஆம் ஆண்டு இந்திய விண்வெளித்துறை ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆரம்பித்தது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஆரம்பிச்சு அன்னைக்கெல்லாம் ராக்கெட்டில் நாங்கள் செய்து கொண்டு போகிறது சைக்கிளில் தான் கட்டி கொண்டு போகிறது. அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டியில் தான் இந்த செயற்கை பொருட்கள்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான 6 விதமான ராக்கெட்டுகள் செய்திருக்கோம். செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 131 செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ 56 செயற்கைக்கோள்கள் வந்து வேலை செய்யிட்டு வேலை சுற்றிட்டே இருக்குது. அது நிறைய பயன்கள் நம்ம மக்களுக்கு தருது. அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விக்ரம் சாராபாய் அவங்க தான் இந்த அட்வான்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி மூலம் நம்ம மக்களுக்கு நல்ல நன்மைகள் செய்ய முடியும்னு ரொம்ப நம்பி அவங்க தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிச்சது. அப்போ இந்த மாதிரி விண்வெளி மூலம் மக்களுக்கு நன்மை செய்யணும்னா 2-3 வேணும். ஒன்று வந்து செயற்கைக்கோள்கள் வேணும். அது வந்து இன்னும் இந்த நம்ம நிலத்தை படம் எடுக்கலாம், இல்லை நிறைய காரியத்துக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் செயற்கைக்கோள்கள். அடுத்தது டெலிவிஷன் கம்யூனிகேஷன், நம்ம டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், அதே மாதிரி இந்த தட்பவெப்பநிலையை ஆராய்ந்து அதனுடைய இதெல்லாம் நம்மளுக்கு சொல்றது. அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த சீற்றத்தினால், இயற்கையின் சீற்றத்திலிருந்து மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்குது, இந்த மாதிரி பணிகள் இப்படி நிறைய செய்திருக்கோம். அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு செயற்கைக்கோள் வேணும், 2வது வந்து ராக்கெட் வேணும். இப்போ அந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உள்ளது ராக்கெட் என்ஜின். ராக்கெட் என்ஜினுக்கும் நம்ம இந்த கார் என்ஜினுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த கார் இருக்கு இல்லையா, கார் வந்து ஆட்களையோ இல்லை பொருட்களையோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல்கிணறு ஊரில் உள்ள இந்த ரோட்டில் மேக்ஸிமம் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் தொலை அவ்வளவு ஸ்பீடாக தான் போக முடியும். ஆனால் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செயற்கைக்கோளை கொண்டு போனோம்னா 28,000 முதல் 37,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு ஸ்பீடில் கொண்டு போய் விடணும். அப்போ அதை கொண்டு போகிறதுக்குள்ள எந்திரங்கள் அதை செய்யறது தான் முக்கியமாட்டு வந்து எல்பிஎஸ்சி திருவனந்தபுரத்துப்புறமும் இங்கே ஐபிஆர்சி நம்ம உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நம்ம காவல் கிணறுகள் இருக்கக்கூடிய ஐபிஆர்சி சேர்ந்து செய்யணும். அது இந்த என்ஜினை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடு கொடுக்கணும். 2வது நம்ம அந்த காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பீங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பெட்ரோல் என்ஜின்னா பெட்ரோல் ப்ளஸ் ஏர் கலந்த ஒரு கலையை வச்சு தான் அது ஒர்க் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 to 4 கிராம் பர் செகண்ட் தான் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு செகண்டோட 3 to 4 கிராம் பர் செகண்ட். எங்கள் மாத்திரை ராக்கெட் போகும்போது 4000 கிலோகிராம் பர் செகண்டாகவும் ஃபியூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துருக்கேன். அந்த என்ஜினியர் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ட்ரெயின் என்ஜின் ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல் என்ஜினாகும். நம்ம இங்கெல்லாம் செய்து எல்லாம் பரிசோதனை எல்லாம் செய்யலாம். அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல் கிணறுல இருந்து வெளியே இங்கே போகும்போது அங்கே ஏதோ கொஞ்சம் லைட்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கோடிக்கணக்கில் அங்கே எல்லாம் இது பண்ணி நீங்கள் கொடுத்த நிலத்தில் இங்கே உள்ள உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தோட அங்கே ஆராய்ச்சிகள் நடந்துச்சு. நாங்கள் வந்தது என்னுடைய நண்பர் ஆசிப் பாக்கியராஜ், அவர் வந்து எனக்கு அப்படி சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர். நாங்கள் எல்லாம் கூட்டாற்று எத்தனையோ வருஷம் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் 35 வருஷமாட்டு இங்கே மகேந்திரகிரிக்கு ரெகுலராக வாரது உண்டு. இங்கே தான் எங்கள் ஆராய்ச்சிகள்லாம் நடந்தது. இங்கே வச்சு தான் நிறையா வெற்றிகள் தான் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ரெகுலராக காவல்கிணறுனா நான் அந்த இதில் ரோட்டல்லாம் ரெகுலராக போகிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு தான் ஒரு ஃபார்மலாக அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் ப்ளஸ் அங்கே +2 ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் பெரியவர்களையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நான் வந்து இப்போ வந்து விண்வெளித்துறை, இந்திய விண்வெளித்துறை 3 பொறுப்புகள் வந்து எனக்கு இப்போ தந்திருக்காங்க. நான் ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்து 41 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. February 1, 1984 நான் வேலையை சேர்ந்தது. சாதாரண ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் படித்து தான் வந்தது. இப்போ 41 வருஷம் வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் 13ஆம் தேதி ஆசிப் பாக்கியராஜ் சொன்னது போல இந்திய விண்வெளித்துறை தலைவர், ஸ்பேஸ் கமிஷன் அதுக்கு தலைவர், பின்ன செக்ரட்டரி செயலாளர், இந்திய விண்வெளித்துறையுடைய செயலாளர், இப்படி 3 பதவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த துறை யாருக்கு கீழே இருக்குன்னா அந்த 3 பதவிகளும் தந்தது யாருன்னா பாரத பிரதமர் மோடிஜி. அவங்க தான் இதுக்கு வந்து மினிஸ்டர் டைரக்டர்.
மாதிரி அவங்க தந்தது அதுக்கு நிறைய பேர் காரணம். நான் படித்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு நல்ல அட்வான்ஸ் ஸ்கூலாக இருக்குது. எங்கள் பள்ளிக்கூடம் நான் படித்த கிராமப்புறத்துக்கு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல், இதுக்கு ஒரு 3/4 பங்கு தான் நீளம். ஃபுல்லாக ஓலை தான் கட்டியிருக்கும். அந்த பிரைமரி ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, 5 கிளாஸ் உண்டு. நீ உள்ள வந்து அது ஆறா பிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் மொத்தம் 3 டீச்சர்ஸ் தான். ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் ப்ளஸ் 2 டீச்சர் அவங்க இருப்பாங்க. 3 கிளாஸ் உள்ள நடக்கும். அப்போ 3 கிளாஸ் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி 2 கிளாஸ் பக்கத்தில் இருந்தாச்சுன்னா எவ்வளோ உள்ள எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புளிய மரத்துக்களை தான் நடக்கும். ஒரு கிளாஸ் ஒரு சர்ச் பில்டிங் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்துல நாங்கள் வந்து ரொம்ப வந்து எப்போது மழை வந்துன்னு வச்சுக்கலாம் சந்தோஷம்னா சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ள விழுந்துடும். உடனே லீவுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த லீவுக்கு வேண்டி இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்து, அதுக்கு பிறகு ஹைஸ்கூலில் வந்து சிவன்புரத்தில் படித்து, அதுக்கு பிறகு பாலிடெக்னிக்கலில் அப்போ வந்து 10ஆம் கிளாஸில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடச்சிது. கிடைச்சா கூட அப்போ வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே என்ன எப்படி படிக்கிறதுலாம் தெரியாது. எங்கள் அப்பா கேட்டாங்க ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணணுன்ட்டு ஒரு லேட்டு கேட்டோன்னே, ஐயோ வேலை கிடைக்கணும்னா உடனே பாலிடெக்னிக்கல் சேர்த்துக்கணும். நாங்கள் அங்கே சேர்ந்து அங்கே படித்து அங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அதுக்கப்புறம் ஐஐடி இங்கே ஜாயின் பண்ணி ஐஎஸ்ஆர்எல்ல ஜாயின் பண்ணி ஐஐடியில் எம்டெக் பிஹெச்டி இந்த மாதிரிலாம் படித்து அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆசிர் பாக்கியராஜ் நாங்கள் சேர்ந்து நாங்கள் எங்கள் ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஆள் 2 ஆள் சொல்ல மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து நிறைய இது பண்ணிடுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முதன்மை செயலாளர், அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரே ஒரு செயலாளர் தான் உண்டு, அதுக்கு ஈக்குவலான ஒரு பதவி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு செயலாளர்னா அது ஒரு முக்கியமான ஒரு பதவி. அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒன்று வந்து இறையர், 2வது அம்மா அப்பா. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 6ஆம் கிளாஸ் படிச்சாச்சுன்னா அப்புறம் ட்ராப் அவுட் இருக்கும். 6ஆம் கிளாஸ் மேலே யாரையும் படிக்க விட மாட்டாங்க, உடனே கேரட் மூட்டி அனுப்பிடுவாங்க. அப்போ அம்மா அப்பா ஏதோ படிக்க வச்சாங்க. அவங்க எனக்கு படித்த இந்த ஆசிரியர், இப்போ வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா அப்பா தெய்வம், அதுக்கு பிறகு குரு, அவங்க எல்லாம் இது இந்த மாதிரி பெரியோர்களுடைய ஒரு பாசங்கள், அவங்க ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் நாங்கள் நிறைய வேலை பார்த்து இப்படி வந்துருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லுறது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆரோட நிறையா பொருட்கள் நிறைய இது. உங்களை எல்லாரும் சந்திரயான் 3 பற்றி யாருக்கெல்லாம் தெரியாது கை தூங்க. சந்திரயான் 3 யாருக்கெல்லாம் தெரியாது? அப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ ரொம்ப நல்ல பிள்ளைகள். அப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்திரன் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐஎஸ்ஆர்எல் உள்ளவங்களுக்கு ஏதோ சந்திரன் நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நம்ம சந்திரயான் 3 அங்கே போய் தரையிறங்கி இருக்கு. அங்கே நம்ம நாடு தான் முதல் நாடு அங்கே போய் தரையிறங்கினது. அது மாதிரி சந்திரயான் 1 வந்து மேலே போய் எல்லாம் சுற்றி அந்த தண்ணீர் கண்டுபிடிச்சது. அது மாதிரி சந்திரயான் 2 3ல் சுற்றிட்டே இருந்து நிறைய படங்கள் அனுப்பிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பொறுப்புகள் நிறைய இதெல்லாம் தந்திருக்காங்க, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ என்னெல்லாம் ஐஎஸ்ஆர்எல்ல செய்ய போறோம்னு ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு புதுசாட்டு ஒரு ராக்கெட் தயார் பண்ண போகிறோம். பெரிய ராக்கெட், அது வந்து ஒரு 30 மாடி கட்டடம் உயரம் உள்ள 1000 டன் எடை உள்ள ஒரு ராக்கெட்டு, 30,000 கிலோ எடை உள்ள விண்வெளி ஒரு செயற்கைக்கோள் கொண்டு விடக்கூடிய ராக்கெட் செய்துட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. மற்றபடி இந்த நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? யாரெல்லாம் கேள்விப்படல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? எல்லாரும் தெரியுமா? நம்மளுக்கு இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போறோம். மற்றபடி சந்திரயான் 3 வந்து தரையிறங்கிச்சு. சந்திரயான் 4 வந்து தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வர போறோம். அது மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட்ரோனாட், இந்தியாவோட ஆஸ்ட்ரோனாட்டை நம்ம செய்த ராக்கெட் மூலம் மேலே அனுப்பி சேஃபாக கொண்டு வர போறோம். நிறைய செயற்கைக்கோள்கள், இப்போ தொலை உணர்வு, தொலை தொடர்பு, இந்த இயற்கை கொந்தளிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த தட்பவெப்பநிலை காலநிலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள், இதே மாதிரி நிறைய செயற்கைக்கோள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, செய்திருக்கோம். அது பிறகு பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சீசோர் இருக்கு, நிறைய பார்டர்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் மானிட்டர் பண்ணி, ஆனால் நம்ம சேஃபா இருக்கணும்னா பார்டர்லாம் மானிட்டர் பண்ணி நடந்துங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்படி நிறைய செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிச்ச என்ன இந்த மாதிரி பாரத பிரதமர் அவங்க தேர்ந்தெடுத்து இந்த பதவியை தந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் முத ஆசிரியர்கள். நம்ம கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம்,
நீங்க யாராவது கிறிஸ்டின் நிறைய பேர் இருப்பீங்க, யாராவது ஜேசு கிறிஸ்துவ டைரக்டா யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இருப்பீங்க, அல்லாவை நல்லா தொழுவாங்க, எல்லா வெள்ளிக்கிழமை எல்லாம் போய் தொழுவாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஹிந்துஸ் லார்ட் கிருஷ்ணா எல்லாம் பார்த்து, லார்ட் கிருஷ்ணா, சிவா இப்படி எல்லாம் சொல்லி பார்வதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டைரக்டா பார்த்துருக்கோமா? எங்கேயாவது நானும் வயலுக்கெல்லாம் போயிடும், நம்ம டைரக்டா பார்க்க முடியாது. ஆனா சில நேரங்களில் சில ஆட்கள் மூலம் நம்ம பார்ப்போம். நான் நினைக்கிறது வந்து எல்லா ஆசிரியர்கள் முகத்திலையும் நான் கடவுளை தான் பார்த்துருக்கேன். ஒரு கடவுளுக்கு சமமா இருக்கு, வாயில போய் சுத்தி சுத்தி கும்பிடலாம், ஒரு கடவுளுக்கு சமமா இருக்கு அவங்கள பார்க்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் அவங்களையும் அந்த மாதிரி நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், எல்லாம் சண்டை போடுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, 100% ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப அது கிடைக்கணும்னா நம்மள கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி நல்ல அதிகாரி, நான் இந்த பொறுப்புகளை பற்றி இப்போ எங்களுக்கு வந்து 16,500 கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து இந்த வருஷம் பட்ஜெட் தந்திருக்காங்க. 2 நாளைக்கு தான் நடந்தது, நேற்று தான் நடந்தது. 14,500 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட், அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய ராக்கெட் பிஎஸ்எல்வி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பிஎஸ்எல்வி அனுப்பிட்டே இருக்கும், ஜிஎஸ்எல்வி அனுப்புகிறோம், மார்க்குக்கு அனுப்புகிறோம், அது மாதிரி ஆட்களை கொண்டு போடி இருக்கு. இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 80,000 கோடி ரூபாய்க்குள்ள அப்ரூவல் வந்திருக்காங்க. 80,000 கோடி ரூபாய் அந்த அப்ரூவல் அந்த இதெல்லாம் வச்சுதான் அங்கே எல்லாம் வேலை நடந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்லயாவது இப்படி உங்களை மாதிரி ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், இந்த மாதிரி இது சாதாரண பள்ளிக்கூடம் நான் சொல்ல மாட்டேன், இதை விட சாதாரண பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து என்ன படிச்சு அப்படி கஷ்டப்பட்டு மேல வந்து அப்படி படிச்சு வந்திருக்கேன். ஆனா இப்படி படிச்சு வந்தா கூட நான் சின்ன ஸ்டேஜில் படிக்கும் போதே வந்து ஒரு நிறைய குறிக்கோள் இருக்கும். நான் அதை தான் உங்கள்கிட்ட பங்கு வைக்க சொல்றேன். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு சொல்றேன் நினைக்கிறேன். நான் படிக்கும்போது மந்த்லி டெஸ்ட் 3ஆம் கிளாஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் டியூஷன்ல போய் ஒரு மாசத்துல படிச்சிருந்த உடனே 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு மந்த்லி டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ் பண்ணிட்டே இல்லை. ஆல்வேஸ் அப்ப எதுக்கு படிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அவ்வளவுதான். நம்ம 10th ஃபர்ஸ்ட் ரேங்க், 10th முடிச்சுட்டு பார்க்கல சேர்ந்தாச்சுன்னா, பார்க்கல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சு போறது இல்லையா, அங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருக்காங்க, பியூசி முடிச்சுட்டு என்ஜினியர்ல வந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்த்தாலும் அப்போ முதல் நாளே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. முதல் செமஸ்டர் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓடுறது வந்து 95%, எனக்கு 84% தான். இப்படி படிப்படியா 6வது செமஸ்டர் வரும்போது மொத்தத்துல சேர்த்து எல்லாரையும் சேர்த்து மொத்த ஆவரேஜ் மார்க் எடுத்தாச்சுன்னா எனக்கு 1 மார்க் வித்தியாசம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப அதுக்கு ஒரு டார்கெட் போட்டாலும் படிச்சேன். அதே மாதிரி அதுக்கு பிறகு எம்டெக் ஐஐடி பார்த்தீங்கன்னா, ஐஐடி இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு முதல் ஐஐடி ஆரம்பிச்சது ஐஐடி காரக்பூர். அவங்களோட ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000-17,000 ஏக்கர் லேண்ட்லயாகும் இந்த ஐஐடி இருக்கு. நாங்கள் வாரவங்கெல்லாம் பெரிய நல்லா படித்த ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. நான் ஏஎம்ஏ முடிச்சிருக்கேன். 370 மாணவர்கள், இந்தியாவோட பெஸ்ட் மாணவர்கள் இருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு 2வது நாளே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி டார்கெட் போட்டாங்க. இப்படி டார்கெட் போட்டுட்டு சும்மா உறங்கிட்டு இருந்தாச்சுன்னா கிடைக்காது. அப்படி டார்கெட் பண்ணிட்டு வந்து டெய்லி 4 மணி நேரம் தான் உறங்குறது, இல்லை நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் கிடையாது. 370 4 பேருக்கு தான், 5 பேருக்கு தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கிடைச்சு, அதுல எனக்கு அவார்டு கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி டார்கெட் இது பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். அப்ப நீங்க எங்க படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எந்த குடும்பத்தில இருந்து வாரீங்கன்னு முக்கியம் இல்லை. ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வரலாம், சாதாரண குடும்பத்திலிருந்து வரலாம், நல்லா நடந்து இப்படி அந்த மாதிரி வரலாம். எப்படி படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி படிக்கிறது அதான். 2வது, நீங்க படிக்கும்போது போட்டி வேணும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி எனக்கு போட்டி வேணும். ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவங்களோட பொறாமை போட்டு அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும். ஒரு உயர்ந்த நோக்கம் வேணும். இப்ப நீங்க படிக்கும்போது நான் ரொம்ப பெருசாட்டு ஆகணும், அந்த மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். அப்படி இருந்தாதான் நீங்க வளர முடியும். உயர்ந்த எதையும் சாதிக்கலாம். இப்படி ஒரு நாராயணன் இதே மாதிரி இந்த கூரை பள்ளியில படிச்சு மழையில நனைஞ்சு மழை வந்தாச்சுன்னா லீவ் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல வந்தவரே இப்படி செயலாளராக வந்திருக்காருன்னா என்னாலையும் எதையும் சாதிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ள உங்க மைண்டுக்குள்ள அப்படி இருந்தாச்சுன்னா நீங்க இதையும் சாதிக்கலாம். அதே நீங்க இது பண்ணி நல்லா வளரணுங்கிறதுதான் எங்க ஆசை. அதுக்காக தான் அங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன கூட்டிட்டு வந்தது உங்கள்கிட்ட காட்டுறது இருக்குன்னா, இவர் வந்து எடுத்த உடனே ஐஎஸ்ஆர் ஒரு தலைவராட்டு ஒண்ணு வரல, இதே மாதிரி இதை விட ஒரு பின்தங்கிய ஒரு பள்ளியில படிச்சுதான் வந்திருக்காரு. அதனால உங்களாலையும் சாதிக்க முடியும். அதுக்காக தான் அது உண்மையும் கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா 1-2 சொல்றேன்.
நான் இப்போ தனி நபருடைய வேலை கிடையாது. ஒரு 20,000 எம்ப்ளாய்க்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இப்போ நம்ம ஒரு வில்லேஜிலே ஒரு சர்ச்சில் ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் ஒரு டெம்பிள் ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு எல்லாம் செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஈஸியாக எல்லாம் செய்ய முடியும். இதே மாதிரி தான் இந்த ராக்கெட் செய்யறதும் செயற்படுவதும் கூட்டு முயற்சி. இது நீங்க தனியாட்டு இருக்கிறத விட இப்படி கூட்டாட்டு எப்படி வேலை செய்ய முடியும், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வரணும். முக்கியமான தேதி சார்ஜ் எடுத்து 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்கள் தனியாக நாங்கள் அனுப்பிடணும். சுற்றிட்டே இருக்கணும். அது எவ்வளவு இதில் சுற்றிட்டு இருந்தோம்னா 28,400 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு 28,400 கிலோமீட்டர் இதில் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கோம். அந்த செயற்கைக்கோள் நம்ம இணைக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் பெரிய பெரிய இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டு பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரே ராக்கெட்டில் எல்லாம் கொண்டு போக முடியாது. பீஸாக கொண்டு போய் தான் அசம்பிள் பண்ணணும். அப்போ இந்த 2 செயற்கைக்கோளும் எவ்வளவு ஸ்பீடு நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த 2 கார் போயிட்டு இருக்கு ரோட்டில், ஒரு 100 கிலோமீட்டர் per hour கார் போயிட்டு, 2ஐயும் கரெக்டாக இணைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிடைக்க முடியாது ஈஸியாக. இந்த இவ்வளோ ஸ்பீடில் சுற்றிக்கூடிய 2 செயற்கைக்கோளை ஜனவரி 16ஆம் தேதி இணைச்சு இந்தியா உலகத்துல 4வது நாடு. அதே மாதிரி முத ராக்கெட் விட்டது பாத்தீங்கன்னா இது விட்டது 1979 தான். அப்துல் கலாம் சார் அவங்க ப்ராஜெக்ட் டைரக்டர், சதீஷ் தவான் சார் அவங்க இந்த இஸ்ரோ சேர்மனா இருக்கும்போது தான் முத SLV-3 இருக்கணும். அதுல இருந்து படிப்படியா இன்னைக்கு இந்த ஜனவரி 29ஆம் தேதி 100வது ராக்கெட் வெற்றிகரமாக ரீசெண்டா வந்து நான் சொன்ன 80,000 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் இருக்கு. இதை வச்சு நிறைய வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த இந்திய விண்வெளித்துறை இந்த சும்மா ஒரே ஒரு உதாரணத்துக்கு ராக்கெட் நாங்க அனுப்பக்கூடிய ராக்கெட் நம்ம தீபாவளி ராக்கெட் ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்லிடுறேன். இந்த கழிஞ்ச தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நானும் எனக்கு வாழ்க்கை துணை வரும் மதுரைக்கு போயிட்டு திரும்பி வரும். நிறைய பட்டாசுலாம் வாங்கி இவ்வளவு பெரிய பெரிய ராக்கெட் ஒரு 12 ராக்கெட் அதையும் வாங்கிட்டு நம்ம எங்க கேம்பஸ்ல நல்ல ஒரு பிளாட் உண்டு. அதுக்கு அடுத்தால ஒரு 8 மாடி கட்டடம். அப்போ ராக்கெட்டை கொளுத்தி விடும். எனக்கு பயங்கரம். ஏன்னா ராக்கெட்டை கொளுத்தி விடத்துல அது எங்கேயாவது போனா பரவாயில்ல, இந்த 8 மாடி கட்டத்துல யாருக்கு வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா பெரிய தலைவலி ஆகும். ஐஎஸ்ஆரோட வேலை பார்த்துருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள ராக்கெட் விட்டுறாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி பயந்து இந்த 12 ராக்கெட் அவன் கொண்டு வச்சிருக்கா. நான் முதல் ராக்கெட் எடுத்துட்டு நல்ல பெரிய ராக்கெட் அதை கொளுத்தி விட்டாச்சுன்னா இப்படி சுத்தி போயிட்டு கடைசியில் 8வது மாடியில் ஒரு வீட்டுக்குள்ள அப்படி போகுது. எனக்கு ரொம்ப பயங்கரம். யாருக்கு வேலை வந்துன்னா பெரிய இதாயிரும் இல்லையா? நீதி இருந்த எல்லாம் கெட்டி நேரம் வீட்டுக்குள்ள வச்சாச்சு, சரி வேற கொடுத்துடலான்ட்டு. அப்போ தீபாவளிக்கு நம்ம விடக்கூடிய ராக்கெட் பாதி ஒர்க் பண்ணாது, பாதி ஒர்க் பண்ணணும். பாதியில் ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ண கொஞ்சம் அதுக்கு எங்க விருப்பமோ நாங்க எப்படி ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நான் தான் கொடுக்குறேன். அதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுக்கு எங்க போகணுமோ அதுதான் 8வது மாடி போயிட்டு. ஆனா நாங்க செய்யக்கூடிய ராக்கெட் அப்படி இல்லை. நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போகணும். அதுக்காக தான் ரொம்ப ஆராய்ச்சிகள்லாம் நடந்து அப்படிலாம் செய்யிட்டு இருக்கோம். அதனால மாணவர்களே, இந்த நேரத்துல நாங்க வந்தது ரெண்டு காரியத்தில். ஒண்ணு நான் இந்த ஒரு ஆள் வெற்றி அடையணும்னா எல்லாருக்கும் ஒரு இறைவன் அருள் வேணும் கண்டிப்பா. ஒரு பிரேயர்னாக்கி இறைவனோட நீங்க எல்லாரும் ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். நீங்க பிரேயர் பண்ணும்போது இப்படி ஒரு நாராயணன் ஒருத்தர் ஆள் வந்திருந்தாரு, ஐஎஸ்ஆர் சேர்மனா இருக்காரு, அவரும் அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் சக்சஸ் ஆகணும். ஒரு செகண்ட் நினைச்சாலே அதே ஒரு பெரிய அருளாகும். இப்போ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆசீர்வாதம், பெரியவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க பிரேயர் பண்ணும்போது ஒரு நினைச்சிருங்க. உங்களுக்காக நிறைய கேளுங்க, மக்களுக்காக கேளுங்க, எங்களுக்காகவும் ஒரு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா இப்படி தெய்வம் எல்லாரும் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஒருக்காகவும். 3வது நான் இப்படி பேசும்போது இந்த மாணவர்கள் பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கும்போது உங்களோட இப்படி கூட இந்த டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் கிடையாது. நாங்க இருந்து படிச்சதெல்லாம் 3ஆம் கிளாஸோட தரையில தான் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வெளியே நடக்குது அங்க தரையில தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு உலக அளவில் முக்கியமான ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னா என்னாலும் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையோட நீங்க படிச்சு நல்லவர்களாக வளர்ந்து தாய் தந்தையர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் வளருகின்ற உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும் கூடிய ஒரு மனப்பான்மையோடு
நீங்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படின்னு தெரியாது. எங்க ஊர்ல